Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராகுனோ பாஸ்கெட்பாலோட சீசன் 3 எபிசோட் 19 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட எண்டிங்ல தான் மாயசுமி வந்து வேற லெவல்ல அவனோட மிஸ்டைரக்ஷனை யூஸ் பண்ணிருப்பான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஒரு ஃபிளாஷ்பேக்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ராகுசான் ஸ்கூலோட மொட்டை மாடியில உட்கார்ந்து மாயசுமி இருக்கான். அன்னியார ஆகாசி அவனை பாக்குறதுக்கு வரான். நான் வந்துட்டு உங்களோட டீம்மேட் தான் அப்படினு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். பரா என்னையில ஞாபகம் வச்சுக்கிறதே நிறைய பேர் கஷ்டம். நீ கரெக்ட்டா ஞாபகம் வச்சு வந்திருக்கீ அப்படினு மாயசுமி சொல்றான். ஏன்னா எனக்கு எக்ஸாக்ட்லி உங்கள மாதிரியே ஒருத்தனை தெரியும். சரி நீங்க என்ன ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு ஆகாசி கேக்குறான். இது ஒரு லைட் நாவல் அப்படினு சொல்லிட்டு மாயசுமி சொல்றான். இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா அப்படினு சொல்லிட்டு ஆகாசி அந்த புக் வாங்கி பாக்குறேன். நார்மலான நாவல்ஸோட இது ரீட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அந்த கவர் பார்க்க ஸ்டூபிடா இருக்குன்னு தானே நினைச்சு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாயசுமி ஆகாசி கிட்ட கேக்குறேன். இல்ல நீயுமே எக்ஸாக்ட்லி அவன மாதிரியே தான் இருக்க. அந்த ஃபேண்டம் சிக்ஸ்த் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். அப்பனா அது ரூமர்ஸ் இல்லையா, அது உண்மையிலே இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு மாயசுமி கேக்குறான். மாயசுமி நீ ஆசைப்பட்ட அப்படின்னா நான் உன்னை ராகுசானோட ஃபேண்டம் சிக்ஸ்த் மேனா மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். நீ கேட்டதுக்கு தேங்க்யூ, ஆனா என்னால இதுக்கெல்லாம் வர முடியாது. எனக்கு பாஸ்ல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறதுலாம் ரொம்பவே போரிங்கா இருக்கும். நான் விளையாட ஒரு நல்ல ஃபீலிங்கா இல்லைன்னா எனக்கு எப்படி விளையாட தோணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயசுமி சொல்றான். இப்போ எனக்கு உன்னை இன்னுமே ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னோட டேலண்ட் வச்சு நீ டாட்சாக்கு மேலேயே வரலாம் பாரு அப்படின்னு ஆகாசி சொல்லியிருப்பான். இப்ப கேம்குள்ள மறுபடியும் மாயசுமி ஒரு பால் சூப்பரா மிஸ்டைரக்ஷன் பண்ண அவங்க டீம் பிளேயர்ஸ் அழகா ஷூட் பண்றாங்க. இசுகி கையில பால் வரும்போதே பயப்படுறான். மாயசுமி வந்து பால் தட்டி விட்டுறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பயத்தோட வாங்குறான். அப்ப சப்ஸ்டிட்யூட் இருந்த செரின் பிளேயர்ஸ் வந்துட்டு நம்ம ஏன் குரோக்கோ உள்ள இருக்க கூடாது, அவனுக்கு மிஸ்டைரக்ஷனை பத்தி எல்லாமே தெரியும்ல, அவன் மாயசுமியை ஹேண்டில் பண்ணிக்கிடுவாம்ல அப்படின்னு சொல்றான். இல்ல அது ஒரு கோட்டை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. அந்நேரம் மாயசுமி மிஸ்டைரக்ஷன் பண்ண வரப்ப கரெக்டா இந்த வாட்டி மீட் போய் வந்துடுறான். ஓ நீ என்னைய பாத்துட்டியா, அப்ப நான் எதுக்கு பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாலை வாங்கி டக்குன்னு ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். இவனால ஷூட் பண்ண வேற முடியுமா, சுத்தம்டா அப்படின்ட்டு ஆகவே நினைச்சிடறான். கோச்சுமே வந்துட்டு குரோக்கோ நம்ம உள்ள இருக்கனால மிஸ்டைரக்ஷன் மட்டும் தான் அவாய்ட் பண்ண முடியும், ஆனா இவன் ஈஸியாவே அழகா குரோக்கோவை தாண்டி ஷூட் பண்ணவும் செஞ்சிருவான். அதனால தான் வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாயசுமி குரோக்கோ கிராஸ் பண்ணி போகும்போது இங்க பாரு இது என்னோட ஸ்டைல் அப்படின்ட்டு குரோக்கோ பார்த்துட்டு போறான். பட் குரோக்கோ வந்துட்டு இவனை கொடூரமா முறைக்கிற மாதிரி தெரியுது. இல்ல அவனை முறைச்சு பார்க்கலாம், அவனை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாயசுமிக்கு புரியுது. இப்ப செகண்ட் குவார்டரோட ஸ்டார்டிங்ல பாயிண்ட் பார்த்தா ராகுசான் 28 செரின் 21 சொல்லிட்டு தான் இருக்குது. இப்ப நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கோகனே சொல்ல பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோச் இந்த வாட்டி ஃபுரியாட்டா உள்ள இறக்கி விடுறாங்க. எல்லாருக்குமே இதை பாக்குறப்ப அப்படியே கிட்டத்தட்ட சிங்கத்துக்கு முன்னாடி ஒரு பூனை வந்து நிக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் பாலை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுரியாட்டா சொல்றான். ஆகாசி வந்துட்டு என்னடா இவன் இவ்வளவு வீக்கா இருக்கிறான், பேசுறதுக்கு இந்த திணறானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்நியாரிலியோ அந்த பக்கம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதனால ஆகாசி அந்த பக்கம் போறப்ப பார்த்தா இவன் மறுபடியும் கீழே விழுந்துடுறான். என்னடா நடக்க தெரியாதவங்க எல்லாம் வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, வேணா எங்க டீம்ல இருந்து சப்ஸ்டிட்யூட் யாராவது அனுப்பிடுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நெபியா சொல்றான். இல்ல உன்னோட தங்கமான மனசுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன், ஆனா நாங்க சீரியஸா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். அந்நியார ஃபுரியாட்டா வந்துட்டு நல்ல ஆகாசியை போய் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு நிக்கிறான். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி ஈஸியா அவனை கிராஸ் பண்ணிட்டு வந்துடுறான். ஆனா அப்பதான் பார்த்தா தெரியுது ஆகாசி இவங்க வேணும்னே தான் உள்ள வர விட்டுருக்காங்க. காகமி தான் உள்ள நின்னுகிட்டு இருக்கான். அப்பதான் முரசகி பரவ சொல்றான். ஆகாசி வந்துட்டு அவுட் சைட்ல இருக்கும்போது தான் அவனோட ஆங்கிள் பிரேக் போட முடியாது, அதாவது ஆப்போனன்ட் தள்ளி விடுறது, உள்ள இருக்கிறப்ப அது பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஆங்கிள் பிரேக் பண்றதுக்கு ட்ரிபிளிங் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அவனுக்கு நிறைய இடம் தேவைப்படும் சுத்தி. பட் இன்சைடுக்குள்ள போதுமான அளவுக்கு இடம் இருக்காது, அதனால அவனை ரொம்ப பால் வச்சு ட்ரிபிளிங் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. சோ அந்நேரம் காகமி அவனை தடுத்துடலாம் அப்படின்னு தான் சரி பிளான் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் ஆகாசி ஆங்கிள் பிரேக் யூஸ் பண்ணாமே காகமியா தாண்டி போயிடுறான். காகமி இல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ஜம்ப் பண்றான். பட் அவன் கையில பட்டிருந்தாலுமே பேஸ்கெட் குள்ள போய் கரெக்டா விழுந்துருது. அடுத்து மாயசுமி தான் ஃபுரி அட்டாவை மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் கைஜோ கேம்ல பார்த்தது வரை இவன் வந்து டீமுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கிறான், இவனால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை மார்க் பண்றதை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி வர்றான். பட் ஏன்டா வந்தோன்ற லெவலுக்கு அவன் யோசிக்கிற மாதிரி ஃபுரியாட்டா டக்குன்னு ஒரு பால் வாங்கி ஷூட் பண்ணிட்டே போயிடுறான். அடுத்து ஃபுரியாட்டா வந்து ஆகாசியை டிஃபெண்ட் பண்றதுக்கு நின்னுகிட்டு இருக்கான். இந்த வாட்டி ஆகாசி வந்துட்டு அவனுக்கே ஆங்கிள் பிரேக்க போட்டு அவனை உட்கார வச்சுட்டு நின்ன இடத்துல ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். அப்ப வந்துட்டு ராகுசான் டீம் ஒரு டைம் அவுட் கேட்டுறாங்க. அவங்க கோச்சுமே கேட்கறது எதுக்கு இந்த மாதிரி டைம்ல நல்லா தானே விளையாண்டுகிட்டு இருக்கோம், தேவையில்லாம ஒரு டைம் அவுட் கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆகாசி கிட்ட. இல்ல நம்ம அஃபென்ஸ் டிஃபென்ஸ் மாறி மாறி ஸ்விட்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், அங்க கேமுக்குள்ள இவ்வளவு டீடைல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது, அதனால இதுதான் கரெக்டான டைமிங் அப்படின்னு சொல்றேன். அப்ப அவங்க கோச்சுமே சொல்றாரு ஆகாசியோட மொமெண்டம் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல, இப்ப நம்ம மத்த எல்லாருமே அட்டாக்கிங் பண்ண ஆரம்பிப்போம், ஃபர்ஸ்டே லியோ உன்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் ஃபுரியாட்டா பார்த்தா அவனால எந்திக்க கூட முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். ஃபுரியாட்டா நீ இப்ப வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரிகோ சொல்லிடுறா. இல்ல நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். பட் அவனால விளையாட முடியாது, கண்டிப்பா அவனால எந்திக்க கூட முடியல. ஆகாசி கூட ஒன் ஆன் ஒன் ஃபேஸ் பண்றப்ப அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேயர் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஃபூகடான்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் வந்துட்டு நான் உள்ள போறேன், ஃபுரியாட்டா பண்ணதை நான் பண்ணணும் அவ்வளவுதானா, அதை நானே பண்றேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே நீயே உள்ள ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவை அக்செப்ட் பண்ணிக்கிறான். வெளியே உட்கார்ந்திருக்கப்ப ஃபுரியாட்டா ரொம்பவே அழுகுறான். என்னால எதுவுமே பண்ண முடியல, எனக்கே ரொம்ப வெறுப்பா இருக்குது, நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், ஸ்ட்ராங் ஆகி எல்லாரும் கூடயும் சேர்ந்து கோர்ட்ல ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு குரோக்கோ கிட்ட சொல்றான். குரோக்கோமே வந்துட்டு நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு சொல்றான். இப்ப பால் வந்துட்டு லியோ கிட்ட வருது. இது வந்துட்டு ஒரு ஷூட்டிங் கார்டு ஷோ டவுனா இருக்க போகுது, லியோ வெர்சஸ் ஹியூகா. லியோ நேரா டக்குனு ஹியூகா வரக்குள்ள ஒரு ஃபேட் அவே போட்டு லைட்டா ஜம்ப் பண்ணியே ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். இவன் ஃபார்ம் பாக்குறப்ப ரொம்பவே அமேசிங்கா இருக்குது, எனக்கே இது ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. நான் மிடில் ஸ்கூல் படிக்கும்போது லியோவோட அந்த ஷூட்டிங் ஸ்டைல் தான் இந்த ஜெனரேஷன்ல ரொம்ப பெஸ்ட்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஐ மீன் அது வந்துட்டு ரொம்பவே ஸ்மூத்தா ஷார்ப்பா இருக்கும், அது பார்க்க ரொம்ப கூலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவே நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போதைக்கு நான் அதை பத்தி யோசிக்க கூடாது அப்படின்ட்டு இசுகி கிட்ட ஹியூகா பால வாங்குறான். இதுக்கப்புறமாவும் இவன் ஒன்னும் என்னோட ரோல் மாடல்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் இவன் என்னோட எனிமி, சோ நான் இவனை கண்டிப்பா டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா டக்குன்னு ஒரு பேரியர் ஜம்பரை போட்டு ஷூட் பண்ணி முடிக்கிறான். அடுத்து இவங்க ரெண்டு பேருக்கான காம்படிஷன் ஹெவியா போய்கிட்டு இருக்கு. லியோ ஒரு பால் ஷூட் பண்ண, ஹியூகா ஒரு பால் ஷூட் பண்ண, மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து லியோ கையில ஒரு வாட்டி பால் வருது. நான் உன்னை ரொம்பவே குறைச்சு மதிப்பிட்டுட்டேன், நீ ரொம்பவே ஸ்பெஷலான ஒருத்தனா தான் இருக்க, என்னோட மைண்டை நான் மாத்திக்கிறேன், சோ உனக்காக நான் இப்ப என்னோட ஸ்பெஷல் மூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்பதான் ஹானமியா வந்துட்டு அவனோட டீம் பிளேயர்ஸ் கிட்ட சொல்றான். லியோ வந்துட்டு எப்பவுமே ரெண்டு காமனான ஷாட்ஸ் தான் எய்ம் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆப்போனன்ட்க்கு கொஞ்சம் அப்படியே பின்னாடி ஜம்ப் பண்ணி அப்படியே ஷூட் பண்ற
பண்றது அது வந்துட்டு ஹெவன் அப்படின்ட்டு சொல்லுவான். அப்புறமா இவன் ஜம்ப் பண்ணும்போது ஆப்போனன்ட் இவன் மேல வேணும்னு இடிக்க வச்சிருவான், இடிக்க வச்சுட்டு ஷூட் பண்ணுவான். அந்த மாதிரி பண்றதுக்கு பேரு எர்த். ஆனா ஆக்சுவலி இன்னுமே இருக்குது அப்படின்ட்டு ஹானமியா சொல்ல லியோ வந்துட்டு அந்நியார ஜம்ப் பண்றான். பட் ஹியூகாவே நினைச்சாலும் அவனால ஜம்ப் பண்ண முடியல. இந்த ஷாட் அப்ப ஆப்போனன்ட்டால அவனுக்கு ரியாக்ட் கூட பண்ண முடியாது. இதுக்கு பேர் தான் வந்துட்டு வாய்ட் அப்படின்ட்டு சொல்றான். அழகா அந்த பால் பேஸ்கெட் குள்ள விழுகுது. சோ இந்த மூணு பேரை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெவன், எர்த், வாய்ட். இந்த மூணு தான் நான் இனிமே சொல்லுவேன் பேர் சொல்லி. ஹெவன் தான் நார்மல் ஷாட், எர்த்னா இடிக்க வச்சு ஷூட் பண்றது, அப்புறம் வாய்ட் அப்படின்னா ஆப்போனன்ட் ரியாக்ட் பண்றதுக்குள்ள ஷூட் பண்ணிடுவான். அடுத்து ஹியூகா கையில பால் வரப்ப ஒரு பேரியர் ஜம்பர் போடலாம்னு சொல்லிட்டு பாக்குறான். பட் அதுக்கு அவன் அட்ஜஸ்ட் ஆகி கரெக்டா வந்து நின்றான் பக்கத்துல. அப்ப அவன் வேற வழியே இல்லாம பாலத்துக்கு கியோசி கிட்ட கொடுக்க, கியோசி நெபியாவுக்கு தாண்டி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே காகமி கிட்ட கொடுக்குறான். சோ காகமி ஷூட் பண்றான். அடுத்து லியோ கையில பால் இருக்கப்ப அவன் பெருசா ஃபேக் காட்டுற மாதிரி தெரியல. அப்படின்னா இது கண்டிப்பா வாய்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா குதிக்கிறான். பார்த்தா அவன் ஃபேக் தான் காட்டி இருக்கிறான். இது வந்துட்டு ஆக்சுவலி எர்த். அவன் வேணும்னே போய் ஹியூகா மேல இடிச்சு ஹியூகாக்கு ஒரு ஃபவுலுமே வாங்கி தந்துடுறான். பால் கரெக்டா பேஸ்கெட்டுக்குள்ள போய் விழுந்து ஒரு 3 பாயிண்ட் அப்புறம் ஒரு ஃப்ரீ த்ரோவுமே கிடைச்சிருக்கு. சோ 4 பாயிண்ட் பிளேவாவே லேண்டட் போயிட்டான் லியோ. அப்பதான் இமியாசியுமே சொல்றான் ஹியூகா வந்துட்டு அவன் டீம் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வேற வழியே இல்லாம பாஸ் கொடுத்தான். பட் இதுல இருந்து நமக்கு கிளியரா தெரியுது லியோ தான் ஹியூகாவோட ஒரு பெஸ்ட் ஷூட்டர் அப்படின்னு இமியாசி சொல்றான். அந்நியாரம் கரெக்டா அவன் ஃப்ரீ த்ரோவே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுறான். அந்நியாரம் இசுகி ஹியூகா கிட்ட வந்துட்டு பரவாயில்ல விடுற, அடுத்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கத்துறான். ரைட் இவன் ஃபோக்கஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இசுகி புரிஞ்சுக்கிறான். கியோசி வந்துட்டு பால எனக்கு பாஸ் பண்ண அப்படின்னு இசுகி கிட்ட கேக்குறான். அப்பதான் நெபியா வந்துட்டு ஃபைனலி நீ ஆட்டத்துக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு கியோசி சொல்றான். கியோசி கையில பால் வரப்ப இவன் ரொம்பவே ஹெவியா இருக்கான், இவனை தள்ள கூட முடியல. என்னோட மசில்ஸ்ல இப்ப ரெடியா இருக்குது, இதுதான் எனக்கு ரிவெஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நெபியா சொல்றான். நேரா கியோசி அப்படியே ஜம்ப் பண்ணி ஷூட் பண்றதுக்கு வரான். பட் நெபியா கம்ப்ளீட்டாவே கியோசியை டாமினேட் பண்ணி ஈஸியா பால வெளியே தள்ளிடுறான். அப்பதான் நெபியா சொல்றான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆப்போனன்ட் விளையாடுறப்ப நீ என்னைய தோக்கடிச்சிட்டு என்ன சொன்னு சொல்லிட்டு தெரியுமா, பாஸ்கெட் பால்ன்றது ஜஸ்ட் பவர் பொறுத்து மட்டும் இல்ல, உன்னோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணா நீ இன்னுமே ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன. அதுக்கப்புறமா தான் நான் முடிவு பண்ணேன் நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்கா மசில்ஸ் ஏத்தணும்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நெபியா சொல்றான். இதான் இவனுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியமா பாக்கங்க. இந்த மசில் ஸ்ட்ரென்த் வச்சு என்னால என்னனாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சாரி பண்ண மறந்தே போயிட்டேன் அப்படின்னு கியோசி சொல்றான். அதுக்காக ஸ்ட்ரென்த்ன்ற விஷயத்துல போட்டி போடுற மாதிரி வந்தா நான் விட்டு தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு இப்ப ஃபயர்ட் ஆயிடுறான். ஆக்சுவலி அன்கிரவுண்டட் கிங்ஸ் எல்லாம் ஜெனரேஷன் ஆஃப் வீரர்கள் மாதிரி ஒரே டீம் கிடையாது, வேற வேற டீம்ல தான் இருந்திருப்பாங்க. அதனாலதான் இவங்க ரெண்டு ஆப்போனன்ட்ஸ் அந்த மாதிரி இப்ப காட்டிருக்காங்க. சோ எந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆயிக்காதீங்க. அடுத்த ஒரு பால் பேஸ்கெட் விட்டு வெளியே வரப்ப ரீபவுண்ட் ஆறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் நின்னுகிட்டு இருக்காங்க. நேரா கியோசி வைஸ்குலா போட வரதுக்குள்ள அந்த பயவுல அதுக்கும் மேல செம்மையா ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பால பிடிக்கிறான். அடுத்து நெபியா கையில பால் வருது. அந்நியமா அவன் கியோசியை தாண்டி இந்த வாங்கி கூட அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல ஒரு பால் டன் பண்றான். அடுத்து இசுகி கிட்ட கேட்டு கியோசி ஒரு பால வாங்கிட்டு உன்னால என்னை பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்றான். பட் நெபியாவோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு பயந்துட்டானோ நோ தெரியல, கியோசி வந்துட்டு பால லாஸ்ட் மொமெண்ட்ல பாஸ் பண்ணிடுறான். சோ அந்த பால ஃபூக்குடா ஷூட் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்துறான். இப்ப பாயிண்ட் ராகுசான் 50 சரி 35 சொல்லிட்டு லீடிங் போய்கிட்டே தான் இருக்காங்க அவங்க. இன்னொரு பக்கம் கோட்டரும் காகமி நல்லா கிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அவனோட லைட்டிங் ட்ரிபிளிங் போட்டு வேற லெவல்ல ஷூட் பண்றான். அடுத்து இசுகி வரதுக்குள்ள மறுபடியும் மாயசுமி ஒரு பால் மிஸ் டைரக்ஷன் பண்ணி கோட்டர் கிட்ட கொடுக்க கோட்டர் ஷூட் பண்றான். ஹியூகா கையில பால் இருக்கப்ப நான் அவனை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லியோ நிக்கிறான். அவன் வேற வழி இல்லாம பாஸ் பண்ண கியோசியால எதுவும் பண்ண முடியல, நான் அவனை விட மாட்டேன் அப்படின்ட்டு நெபியா நிக்கிறான். அப்பதான் இமியாசியுமே சொல்றான் காகமி குரோக்கோ என்னதான் இந்த டீமுக்கு ஸ்ட்ரென்த்தா இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு வந்ததுக்கான காரணம் அவங்க மட்டும் கிடையாது, கியோசி ஹியூகா வந்து இன்சைட் அண்ட் அவுட் சைட் ரெண்டுக்குமே பில்லர்ஸ் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, அவங்கள கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்றது சரி டீமோட காலையே உடைக்கிற மாதிரி தான் அப்படின்னு இமியாசி சொல்றான். இன்னொரு பக்கம் இசுகியுமே ஆகாசியை தாண்டி எதுவுமே பண்ண முடியல, அவனே நினைச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறான். ஃபுகுடாவும் இப்ப அவனோட ஸ்ட்ரென்த்தை கம்ப்ளீட்டாவே இழந்துட்டான். அவன் கிட்ட பால் போறப்ப கூட அவன் ஒழுங்கா பிடிக்கல. அப்ப ஹியூகாவுமே புரிஞ்சுக்கிறான் இவனுமே ஃபூரிகட்டா மாதிரி கம்ப்ளீட்டா ஆயிட்டான், அதனால வேற ஆள மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இன்னொரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் உள்ள இருக்கிறாங்க. ரீகோவுமே கிட்டத்தட்ட அழுகிற மாதிரி போயிடுறான். நான் அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கிறேன், நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்நியாரம் வந்துட்டு காகமி ஒரு பால் எப்படியோ மாயசுமியை தாண்டி ஷூட் பண்றான். இதே மாதிரி சேரின் கண்டினியூவா எதுவுமே பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கிறாங்க அவங்களை தாண்டி. அப்ப ஆகாசி எங்கிட்ட முன்னாடி ஓடி போறான். அந்நியாரம் மாயசுமி வந்துட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறானே, ஒருவேளை பயவுல ஷோ ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான் போல அப்படின்ட்டு மாயசுமி நேரா ஆகாசி கையில பால விட்டுறான். அவன் பார்த்தா ஜம்ப் பண்ணி நின்னுகிட்டு இருக்கான் பேஸ்கெட் கிட்ட. கரெக்டா அவன் கை கிட்ட பால் வரும், அதை பிடிச்சு வேற லெவல்ல பால் டக் பண்றான். இவன் ஹூப் வர ரீச் பண்ணலாம் செய்வானா அப்படின்னு சொல்லிட்டு டாட்சாக்கு சமஷாக்கு. வெறும் டால் பிளேயர்ஸ் மட்டும் தான் இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைச்சீங்களா, எனக்கு எப்பலாம் தோணுதோ அப்பலாம் நான் இதை பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். இப்ப குரோக்கோவாலையும் உள்ள வர முடியாது, அவனோட லேக் ஆஃப் பிரசன்ஸ் அவன் கிட்ட இல்லவே இல்ல. அப்படியே அவன் வந்தாலும் பாயிண்ட் எங்கேயோ கிடக்குது. ராகுசான் 62 சரி 37 சொல்லிட்டு பாயிண்ட் கம்மியா இருக்கு, ஸ்ட்ரென்த் இவங்க கிட்ட கம்மியா தான் இருக்குது. சோ சைரின் இப்ப கம்ப்ளீட்டாவே லாக் ஆயிட்டாங்க. மிராக்கிள்ஸ் எப்பவுமே நடக்காது, அப்படியே நடந்தாலுமே சைரினால வின் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முரசாகி பாரா சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சேம் டீம் இப்ப கம்ப்ளீட்டாவே அவங்க ஹோப் இழந்துட்டாங்க. 5 பிளேயரும் அவங்க 5 பிளேயர்ஸ் கிட்ட வசமா சிக்கிக்கிட்டாங்க. இதுல இருந்து ஓவர் கம்பெனி வருவாங்களா இல்லன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதனால நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.